ஜீவசமாதி அடைஞ்சவங்கள எப்படி வழிபடணும்? வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதல்ல சித்தர் சமாதிக்குள்ள போன உடனே வாயை கண்ட்ரோல் பண்ணணும். மௌனம். மோனத்தவம் கிடந்து முத்தி தவம் கிடந்து 3 கை தொழணும். 3 கை எப்படி வரும்? 2 கை தானே இருக்கு. 3 கை வேணும்ல. மோனத்தவம் கிடந்து முத்தி கிடந்து 3 கை தொழுதுன்னு சொல்றாரு. 3 கைனா எப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். இதோட என்னுடைய நம்பிக்கையும் சேரணும். இறைவா என் முன் நீ வருவாய். இந்த நம்பிக்கையோட இப்படி கும்பிடணும். சித்தர்களை கும்பிடக்கூடிய நிலை இப்படித்தான். வாக்கு, மனம், புத்தி, பஞ்சபூதங்களும் இதுக்குள்ள இருக்கு. காத்து, கண்ணு, மூக்கு, நாக்கு. இதான் சிவன் அம்சம். கால் வரைக்கும் மண்ணு. பஞ்சபூதங்களும் சொல்லுதான். கால் வரைக்கும் மண்ணு, முட்டிலிருந்து இடுப்பு வரைக்கும் நீர், இதுல இருந்து இது வரைக்கும் அக்கினி. இது காத்து, அனஹாத். இது அண்டம், மேல உள்ளது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது ஆகாசம். பஞ்சபூதங்கள் உடம்பு நம்ம 5 பூதம் நமக்குள்ளே இருக்கு. அவயங்கள் 5 கண், இது ஒண்ணு போல நினைச்சுக்கோ. இந்த 5ஐயும் கண்ட்ரோல் பண்ணி உன் மனசுக்குள்ள என்ன வேணும் நீ வேண்டுதல சரியா இருக்கணும். அந்த சரியான வழிபாடு இருந்து அந்த முறையா நீங்க கும்பிட்டீங்கன்னா சித்தர்கள் நீங்க கோயில் விட்டு வெளியே வரதுக்குள்ளே கொடுத்துருவாங்க.